வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. ராசா பொது மேடை ஒண்ணுல பேசின வீடியோவை நான் பார்த்தேன். அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எப்ப பாரு பழைய ஆட்சியை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப நீ என்ன புடுங்குற அப்படின்னு சொல்லு. யாரும் முதல்வரை பார்த்து சொல்றாரு, இப்ப நீ என்ன புடுங்க போற அப்படின்றத சொல்லு அப்படின்ட்டு பொது மேடையில பேசுறாரு. அது மட்டும் இல்லாம, நாங்க தான் மறு தேர்தல் வந்துடக்கூடாது, இன்னொரு தேர்தல் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்க கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக அனுப்பி வச்சோம். அவங்களுக்கு நீ அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்தேன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதை சொல்றதுக்கு ஜனநாயகத்துல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வந்து ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு தான் வெக்கம் இல்லைன்னா உங்களுக்குமா வெக்கம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது ஆதரவு கொடுக்க சொன்னது இவங்க தானா, ஆனா ஆதரவு வந்து கொடுத்ததுக்கு அந்த கட்சிகளுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கறதும் இவங்க தானா. அதாவது இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம் அப்படின்ற மாதிரி இவங்களே அனுப்பி வைப்பாங்களாம். அனுப்பி வச்சுட்டு போனதுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு இவங்களே கேட்பாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு ஜனநாயக முறையில் உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு விஜயை பார்த்து யாரு கேட்கறது? ராசா கேட்கிறாரு. எதுக்கு வெக்கப்படணும்? கூட்டணி கட்சிகளோட ஆதரவால ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிட்டு அமைச்சரவையில இடமே தராம ஆட்சி அமைக்கிற இவங்களுக்கு வெக்கம் கிடையாதான்? இப்ப நீங்க அமைக்கிறீங்களா ஒரு ஆட்சி, அதுல கூட்டணி கட்சிகளோட உழைப்பு அப்படின்றது 1% இருக்கும்ல. அந்த 1% உழைப்புனாலும் அந்த கூட்டணி கட்சியோட ஆதரவு தானே. அப்ப அந்த கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டாங்க. காலங்காலமா கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒண்ணு இல்லாம கூட்டணி கட்சிகளை வெறும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்ட இவங்க வெக்கப்பட மாட்டாங்களா? ஆனா கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று அதிக இடங்களை வெற்றி பெற்றாலும் தனக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அமைச்சரவையில ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிக்கும் இடம் கொடுத்த விஜய் ஜனநாயக முறைப்படி வெக்கப்படணுமா? இது புதுசா இருக்குனே. உண்மையிலே இது ரொம்ப புதுசா இருக்கு. இப்ப இருக்க எல்லாருமே ஆனா இதை சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னொரு தேர்தல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் எங்க கூட்டணி கட்சிகளை உங்களுக்கு அனுப்பி வச்சோம். ஆனா நீங்க அவங்கள வந்து அமைச்சர் பதவி கொடுத்து அப்படியே சோபால பணம்லாம் கொடுத்து அவங்கள வந்து உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எதுக்காக இன்னொரு தேர்தல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டணி கட்சிகளை விஜய்க்கு ஆதரவு கொடுக்க அனுப்பி வச்சீங்க? ஏன்னா இன்னொரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அதான் காரணம். ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தன்னோட கூட்டணி கட்சிகளை விஜய்க்கு ஆதரவா அனுப்பி வச்சிருக்காங்க. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்களா எடுத்த சுய முடிவுன்னு தான் சொல்றாங்க. இவங்க தான் சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் அனுப்பி வச்சோம். சரி, நீங்க தான் அனுப்பி வச்சீங்க. நீங்களே அனுப்பி வச்சுட்டு போன உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா, அனுப்பி வச்ச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சரி, ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், ஆட்சி மாறிடுச்சு, எலெக்ஷன்ல தோத்துட்டீங்க. ஒரு நாள் அழுகலாம், 2 நாள் அழுகலாம். காலம் ஃபுல்லா மேடை கிடைக்கிற இடத்துல எல்லாம் அழுகிறது. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ.